வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். எழில் அமிர்தாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. என்னாச்சு எழில், ஏன் அழுதுட்டே இருக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னாங்களா அப்படின்னு அமிர்தா கேட்குறாங்க. பரவாயில்ல எழில், எத்தனை வருஷம்னாலும் நான் காத்துட்டு இருப்பேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. நீங்க ரொம்ப நல்லவங்க அமிர்தா, உங்களோட வாழ்க்கையில நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எழில் அழுறாரு. நான் தான் உங்க பின்னாடி சுத்தினேன், நான் தான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன், நான் தான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு எழில். மன்னிச்சிருங்க அமிர்தா அப்படின்னு சொல்லி அழுறாரு. உங்கள்கிட்ட என்னென்னமோ பேச வந்தேன், ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அழுறாரு. நீங்க நிலா பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க, நீங்க வீட்டுக்கு போங்க அமிர்தா அப்படின்னு சொல்றாரு எழில். எழில் ஷோல்டர் மேல அமிர்தா கை வச்சு அழாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எழில் இப்போ அமிர்தாவோட கையை எடுத்து விட்டுட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சதீஷ் வண்டியை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு நீ சொல்ல வந்ததை சொல்லவே இல்லையேடா உங்ககிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. நான் எப்படிடா சொல்லுவேன், நான் எப்படி சொன்னாலும் நான் அமிர்தா பொறுத்த வரைக்கும் நான் ஒரு துரோகிடா அப்படின்னு சொல்லி அழுறாரு எழில். எழில் சதீஷ் ரெண்டு பேருமே இப்போ அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. எழில் வீட்டுக்கு வராரு. எங்கடா போன, நைட்லாம் வரவே இல்லை அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. சதீஷ் கூட ஸ்டே பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்றாரு எழில். உண்மையாவே உனக்கு பிடிச்சுதான் இந்த கல்யாணம் நடக்குதா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. பாட்டி என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம் தாமா அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். எழில் இப்போ அங்கிருந்து போயிடுறாரு. செல்வி இப்போ பாக்கியாட்ட சொல்றாங்க, படிப்பு வேலை எல்லாமே தம்பிக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ணிருக்குது, இந்த கல்யாணமும் அவருக்கு பிடிச்சு போய் தான் பண்ணுது போல அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தாவும் கொஞ்ச நாளா பேசுறது இல்லை போல, அதனால தம்பி விட்டுட்டாரு போல அப்படின்னு சொல்றாங்க செல்வி. எதை பத்தி யோசிக்காதக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் எழில்கிட்ட போய் ஜெனி பேசுறாங்க. உன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துதான் இந்த வீடை மீட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு எழில் அப்படின்னு கேட்குறாங்க. எழில் சொல்றாரு, இந்த கல்யாணத்தினால இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னா அது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்றாரு. ப்ளீஸ்ங்க இதை பத்தி எதுவும் பேசாதீங்க, அம்மாட்டையும் இதை பத்தி சொல்லிடாதீங்க அப்படின்னு எழில் சொல்லிடுறாரு. செலியன் இப்போ ராதிகா வீட்டுக்கு வராரு. அப்பா இருக்கிறாரா தாத்தா அப்படின்னு கேட்கிறாரு. உள்ளதான் இருக்கிறான், நீ கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு தாத்தா. இனியா இப்ப அங்க வராங்க. ரொம்ப சந்தோஷமா செலியனை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. செலியனை பார்த்த உடனே கோபியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீயும் வீடு விஷயமா தான் பேச வந்திருக்கிறியா செலியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லப்பா, பாட்டி தான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வர சொன்னாங்க, நாங்க எழிலுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு செலியன். கேட்ட உடனே இனியாவுக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எழில் அண்ணாவுக்கு யார் கூட கல்யாணம் அப்படின்னு கேக்குறாங்க. கோபி கேக்குறாரு, எழில் இன்னும் படம் கூட பண்ணல, படம் பாதிலே நின்னு போச்சு, என்கிட்ட சவால் வேற விட்டுருக்கான், இப்ப என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. செலியன் சொல்றாரு, எழில் அவனோட படக்கதையை வித்துதான் பணம் கொடுக்கலான்னு இருந்தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ப்ரொடியூசர் கூட பிரச்சனைனால அவனால படம் கதையும் விற்க முடியலையா அப்படின்னு சொல்றாரு. அந்த அமிர்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வேற சொல்றான் அப்படின்னு செலியன் சொல்றாரு. அதுல பாட்டிக்கு சுத்தமா விருப்பம் இல்லை, அதனாலதான் அந்த ப்ரொடியூசர் பொண்ணவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன அட்வான்டேஜ்னா வீட்டுக்கான பணத்தையுமே அந்த ப்ரொடியூசரே கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு செலியன். அது மட்டும் இல்ல, எழிலோட கெரியருக்கு இதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தடுத்து எழில் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு செலியன். அம்மா முடிவெடுத்தா அது நிச்சயம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு கோபி சொல்றாரு. அதான் இன்னைக்கு ஈவினிங் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிறோம்ப்பா அப்படின்னு செலியன் சொல்றாரு. இன்னைக்கு விட்டா வேற நல்ல நாள் இல்ல அப்படின்னு கோபி அப்பா சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு செலியன் சொல்றாரு. கேட்ட உடனே கோபிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளவு அவசரமா பண்ணா சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட முடியாது இல்லடா அப்படின்னு கேக்குறாரு. ரிசப்ஷனை கிராண்டா வச்சு சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டுக்கலான்னு பாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு செலியன். கண்டிப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன் மகை ஃபங்க்ஷனுக்கு நான் வராம இருப்பேனா அப்படின்னு கோபி கேட்கிறாரு. செலியன் ராதிகாட்ட நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவசரமா அப்படி கல்யாணம் பண்றீங்களே, பொண்ணு வீட்டு சைடுல நல்லா விசாரிச்சீங்களா அப்படின்னு கோபி அப்பாட்ட கேட்கிறாரு. நீ தான் பணம் கேட்டு உயிரை வாங்குறியே, பணம் யாரு கொடுத்தாலும் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. எனக்கு என்னவோ அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க ராதிகா. எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.